கலைஞர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை காணலாம், குழந்தைகளின் சிரிப்பில் சந்தோஷத்தை காணலாம். குழந்தைகள் மட்டும் இல்லாமல் குடும்பத்தோடு ரசிக்கக்கூடிய படம் தான் கதை சொல்ல போகிறோம். ஸோ இன்றைக்கி இந்த ப்ரொமோஷனில் இங்கே நிறைய குட்டீஸ் வந்திருக்காங்க. ஸோ யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த படத்தோட ப்ரொமோஷன் அப்போது நம்ம டேரக்டர்ஸ் கிட்ட தான் கதை சொல்லி நம்ம கேட்போம். ஆனால் இன்றைக்கி ஒரு சேஞ்ச்காக வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க கிட்ட வந்து நம்ம கதை கேட்க போகிறோம். ஸோ நீங்கள் எல்லாருமே கதை சொல்கிறதுக்கு ரெடியா? அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு குட்டி கதை சொல்லவா? ரெடியாக இருக்கீங்களா? அப்போ நான் ஒரு பிரேக் எடுத்துக்கவா? பிரேக் எடுத்துக்கிறீங்களா? சரி பரவாயில்ல, நான் ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிடறேன். அதான் வந்து ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜா என்ன பண்ணார் அப்படின்னா, ஒரு குடத்தை வந்து கொடுத்து அது ஃபுல்லாக வந்து நீங்கள் அதிசயத்தை நிரப்புங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அதுக்கு எல்லா மந்திரிங்களும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இதில் வந்து எப்படி அதிசயத்தை நிரப்ப முடியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு புத்திசாலி மந்திரி மட்டும் எனக்கு ஒரு 3 மாதம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த 3 மாதம் டைம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா அந்த குடத்தை வந்து ராஜா கிட்ட காமிச்சார். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ராஜா வந்து குடத்தை பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு இது வளவு அதிசயம் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அது என்ன அதிசயம், உங்களுக்கு ஏதாவது கெஸ் இருக்கா? எனக்கு தெரியுமா? ஓகே. ஸோ உங்களுக்கு ஏதாவது அது என்ன அதிசயமாக இருக்கும் தெரியுமா? சரி நீங்களே சொல்லுங்கள். அவர் வீட்டில் ஒரு சுரக்காய் கொடி வச்சுருந்தாரு. ஓகே. அந்த சுரக்காய் கொடியோட பிஞ்சு எடுத்து அந்த குடத்துக்குள்ளே போட்டு வச்சுட்டாரு. அது ஒரு 3 மாதம் கழிச்சு விளைஞ்சி அந்த சுரக்காய்க்குள்ளே அந்த குடம் ஃபுல்லாகிடுச்சு, சுரக்காய் வந்துச்சு. அப்புறம் கட் பண்ணி எடுத்து கொண்டு போய் குடிச்சார். எப்படி இந்த பானையை உடைக்காமல் இதுக்குள்ளே சுரக்காயை போட்டிங்கன்னா ஆச்சரியப்பட்டாங்க. ஸோ அதான் அந்த அதிசயம். வாவ், சூப்பர். ஸோ இந்த கதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ நிறைய கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இல்லையா? ஸ்கூல் படிச்சுதானே வந்துக்கிறேன். இந்த கதை எனக்கு சொல்லியிருக்காங்க ஸ்கூலில். சூப்பர். இந்த கதை நான் எதுக்காக இப்போ நான் சொன்னேன் அப்படின்னா, இந்த புத்திசாலி மந்திரி மாதிரி இந்த குழந்தைங்களும் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க குழந்தைங்க எல்லாமே ரொம்ப புத்திசாலியாக இருந்து அப்போ தான் அப்துல் கலாம் கண்ட கனவுகள்லாம் வந்து நிறைவேற்ற முடியும். நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்ச கதை. ஸோ ஃபர்ஸ்ட் பாப்பிதா நீங்கள் சொல்லுங்கள். நான் சொல்ல போகிற ஸ்டோரி வந்து கிருஷ்ணதேவராயா அண்ட் தெனாலிராமா. எல்லா மினிஸ்டர்ஸும் கிருஷ்ணதேவராயரோட கோர்ட்டுக்கு போயாச்சு. அப்போ வந்து கிருஷ்ணதேவராயா சொல்லியாச்சு, எல்லா மினிஸ்டர்ஸ்கிட்டேயும் நான் வந்து கேட் தருவேன், அவங்க வந்து 1 மந்த்க்கு அப்புறம் கேட் கொண்டு வரணும், நான் வந்து மில்க் பாட் தருவேன், அதில் வந்து பூனை வந்து அந்த பாலை குடிக்கக்கூடாது. சப்போஸ் அந்த பூனை வந்து குடிச்சதுன்னா அவங்களுக்கு வந்து ப்ரைஸ் கிடையாது. எந்த பூனை வந்து குடிச்சதுக்கோ அந்த பூனைக்கு தான் ப்ரைஸ்ன்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் 1 மாதத்துக்கு அப்புறம் எல்லா மினிஸ்டர்ஸும் வந்தாச்சு. அப்போ வந்து மினிஸ்டர்ஸ் எல்லாருமே காம்படிஷனில் இருந்தாச்சு. அப்போ வந்து தெனாலிராமனோட கேட் மட்டும் பால் குடிக்கவே இல்லை. ஏன்னு யாராவது சொல்ல முடியுமா? அவர் ஃபஸ்ட் நாள் வைக்கும்போது பால் செம்ம கொதிய வச்சு சூடாக வச்சுருவாரு, வாய் வெந்துடும். அதுலேருந்து பாலை கண்ணில் பதற வந்து போனேன். அதாவது ஒரு ஊரில் பாட்டி வந்து வளர்த்துட்டு இருந்தாங்க. கூ ஏதாவது சத்த கேட்ட பாட்டி வந்து திரும்பி பார்க்க காக்கா வந்து நைஸாக பாட்டிக்கு தெரியாமல் வடை எடுத்துகிட்டு போயிடுச்சான். அதுக்கப்புறம் காக்காவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நிறைய வந்ததுக்கு அப்புறம் காக்கா நீ ரொம்ப அழகாக இருக்க, எனக்கோசம் ஒரு பாட்டு பாடியான்னு கேட்டு. அப்போது காக்காவுக்கு ஒரு டவுட் வந்தது, என்னடா இவன் ரொம்ப விசித்திரமாக நடந்துக்கிறாரு, நமக்கிட்ட வடை சுத பார்ப்பாளா அப்படின்னு காக்கா நினச்சிச்சு. அதுக்கப்புறம் காக்கா அந்த வடை எடுத்து காலுக்குள்ளே வச்சுச்சு. அதுக்கப்புறம் காக்கா பாட்டு பாடச்ச, ஏமாறாதன்னு அப்படின்னு பாட்டு பாடிச்சு. அவ்வளோதானா? சூப்பர். இது ஒரு புது காக்கா கதையாக இருக்குது. அதான் நிறைய வந்து ஏமாற்றி தூக்கிட்டு போன கதையை தான் நம்ம கேட்டிருக்கோம். ஸோ இது ஒரு புது கதையாக இருக்குது. அடுத்து யார் சொல்ல போகிறீங்க? ஒரு ஊரில் வந்து ஒரு காக்கா வந்து ரொம்ப தாகத்தோட வானத்தில் பறந்துருந்து தான். அப்போ வந்து அதுக்கு தாகம் எடுத்ததுன்னு கீழே பார்த்துட்டே போகும்போது ஒரு பாட்டில் வந்து தண்ணி, ஆனால் அது வந்து ரொம்ப கொஞ்சம் தான் இருந்தது. அந்த காக்காவால் அதை குடிக்க முடியல. ஆனால் அந்த காக்கா எல்லா இடத்துக்கும் பறந்து போய் இருக்க கல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து அதுக்குள்ளே போட்டு குடிச்சு தான். ஏன்னா அது வந்து கஷ்டப்பட்டு அந்த தண்ணி குடிக்கணுன்றதுக்காக முயற்சி பண்ணுச்சு. முயற்சி திருவினையாக முயன்றால் சாதிக்க முடியும். ஒரு ஊரில் வந்து ஆமைக்கும் முயலுக்கும் ரேஸ் வச்சாங்க. எல்லாருக்கும் இந்த கதை தெரியும். ஆமை தான் ஜெயிச்சுது, முயல் வந்து தோற்று போயிடுச்சு. அது வந்து ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தது. ஆனால் முயற்சி செஞ்சால் முயலாலையும் ஜெயிக்க முடியும். முயலும் ஜெயிக்கும், ஆமையும் ஜெயிக்கும், ஆனால் ஆமை ஜெயிக்காது. எந்த விஷயம் இருந்தாலும் நம்ம கஷ்டப்பட்டு செஞ்சால் கண்டிப்பாக வின் பண்ண முடியாதுன்னு எதுவுமே இல்லை. அவங்க அம்மா எங்கள் அம்மா ஒரே அம்மா தான். ஒரே அம்மா தான், 2 பேரும் டீச்சர். அடுத்து வந்து நான் உங்களை டெஸ்ட் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம குட்டி வால் ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட கேட்கலாம். நீங்கள் கதை சொல்கிறீங்களா?
நீங்க வந்ததுலேருந்து ஒரு 5-6 ட்ரெஸ் மாத்திட்டே இருந்தீங்களாமே, என்ன ரீசன் அது ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. அவர் தானே படத்தோட ஹீரோ. படத்தோட ஹீரோ அவர் தானே. ஓ, அதனால தான் இத்தனை ட்ரெஸ் அப்படியே வராரு அப்படியே. சார் கேரவன் அதை வெளியில் நிற்குதா சார்? ஆமாம். இல்லைங்களா? சரி, ஓகே. இப்போ கதை சொல்கிறீங்களா எங்களுக்காக? நான் சொல்ல போகிற கதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காமெடியாக இருக்கும். ஆ ஒரு ஊரில் ஒரு தொப்பி விற்கிறவன் இருந்தானா. அந்த தொப்பி விற்கிறவன் வந்து தொப்பியெல்லாம் விற்றுட்டு சாப்பிட்டு கொஞ்சம் களைப்பாக வந்து மரத்துக்கடியில் படுத்திருக்கான். அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கிறான். ஏஞ்சி பார்த்தா குரங்கு எல்லாம் அவன் தொப்பி எடுத்துகிட்டு விளையாடிட்டு இருந்திருக்குங்க. அவன் என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சு ஒரு கல் எடுத்து அடிச்சிருக்கான். உடனே ஒரு குரங்கு அந்த தொப்பி எடுத்து கீழே போட்டிருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு கல்லாக அடிக்க அடிக்க ஒரு தொப்பியை கீழே வந்திருக்கு. உடனே அவன் எடுத்துகிட்டு வியாபாரத்துக்கு போயிட்டுருக்கான். அதுக்கடுத்து ரொம்ப நாள் கழித்து அந்த தொப்பி வித்தனோட பேரன் அவன் வந்து மறுபடியும் அதே மாதிரி தொப்பி வித்துட்டு இருந்திருக்கான். குரங்கு வந்து மறுபடியும் அவன் தூங்குறப்போ தொப்பியெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு விளையாடின்னு இருந்திருக்கு. அந்த தொப்பி விற்கிறவன் நம்ம தாத்தா இதை சொல்லியிருக்காருன்ட்டு மறுபடியும் கல் எடுத்து வச்சுருக்கான். அந்த குரங்கு புத்திசாலித்தனமாக வேகமாக இறங்கி வந்து கன்னத்துலேயே பலார்னு ஒன்று வச்சு உனக்கு மட்டும் தான் தாத்தா இருக்காங்களா, எனக்கும் தாத்தா இருக்காங்கடான்னு சொல்லிச்சான். இதுதான் இது யார் உங்கள் தாத்தா சொன்ன கதையாது? எங்கள் தாத்தா. உங்கள் தாத்தாலாம் சொல்ல, யார் சொன்ன கதை இது? இது எங்கள் ஸ்கூலில் அப்புறமா இப்போ டேரக்டர் சொன்னார். குழந்தைகளுக்கு வந்து நிறைய கதைகள் வந்து பிடிக்கும் கேட்கறதுக்கு. அதை சொல்கிறவங்க வந்து பெரியவங்க தான் இல்லையா? ஸோ அதனால் உங்களுக்கு நிறைய கதைகள் வந்து தெரிஞ்சிருக்கும். இவங்க கூட வந்து நீங்கள் நடிச்சிருக்கீங்க. ஸோ அதனால் நான் வந்து சொன்னேன். ஸோ எல்லாருமே வந்து நிறைய கதைகள் சொல்லிட்டாங்க. இந்த படத்தோட கதை, அதாவது கதை சொல்ல போகிற படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறது சொல்லுங்கள் சார். ஆசிரமத்தில் இருக்கிற குழந்தைங்களுக்கும் வெளியே இருக்கிற குழந்தைங்களுக்கும் நடக்கிற ஒரு போட்டியை மையமாக வச்சுப்பேன். அது எப்படின்னா, ஒரு காத்தாடியை வந்து ஆசிரமத்தில் வந்து விழுந்துடும். அந்த காத்தாடியை தேடி வர ஒரு கும்பல், அப்பார்ட்மெண்ட் கும்பல், அந்த காத்தாடியை வச்சுட்டு இருக்கிற குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ஆசிரமத்தில் இருக்கிற குழந்தைங்க. ஸோ இந்த 2 பேருக்கும் அந்த காத்தாடி சண்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய விஸ்வரூபம் எடுத்து ஒரு சம்மர் கேம்ப் வரையும் போய் அது தொந்தரவு பண்ண ஆரம்பிக்கும். அது ஒரு நகைச்சுவாகவும் அமைச்சிருப்போம். அதோட மெயின் கதை பார்த்திங்கன்னா, திருடப்பட்ட குழந்தைய தேடி ஒரு அப்பா அம்மா அலைஞ்சிட்ருப்பாங்க. இந்த 4 குழந்தையில் எந்த குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸுக்கு ஒரு ட்விஸ்ட்டாக அந்த கதை போயிட்டுருக்கோம். ஸோ அந்த ஒரு கலாட்டா, இவங்களுடைய ஒரு குழந்தைய பறி கொடுத்துட்டு தேடுற ஒரு கதாபாத்திரங்கள், இதெல்லாமே சேர்ந்து தான் அந்த கதை சொல்ல போகிறோம். குழந்தைங்களோட குழந்தைங்களாக மாறி ஒருத்தர் எப்படி வளைச்சாலும் ஸ்ப்ரிங் மாதிரி வளையிற ஒரு ஆக்டர் அப்படின்னா வந்து நம்ம காளி வெங்கட் அவரை நம்ம ஐயோ, சொல்லலாம். அதெல்லாம் நான்லாம் ஒன்றுமே கிடையாது. இவரை கம்பேர் பண்ணும்போது இவர் 100னா நான் 10%. ஸோ இந்த படத்தில் உங்களுடைய கேரக்டர் பற்றி சொல்லுங்கள். இதில் வந்து நான் அந்த ஆசிரமத்தில் இருக்கிற ஒரு வாட்ச்மேன். இவங்கெல்லாம் சேர்ந்து என்னை பயங்கரமாக ஓட்டுவாங்க. அதாவது நான் என்னமோ புத்திசாலி, நம்மக்கிட்ட கண்ட்ரோலில் இருக்கிறாங்கன்னு நினச்சிட்டு இருப்பேன். இவங்கெல்லாம் வந்து என்னை பயங்கரமாக வச்சு யூஸ் பண்ணிக்குவாங்க நான் அந்த ஆசிரமத்தில். இந்த பாட்டில் நடித்த எக்ஸ்பீரியன்ஸில் நரேன் சார் வந்து எனக்கு ஒரு விஷயம் சொன்னார். அவர் சொன்னதை நான் வந்து ஃபாலோ பண்ணேன். அதுக்கப்புறம் நடித்த படங்களெல்லாம் அவர் சொன்ன ஒரு விஷயத்தை நான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன் இன்றைக்கி வரைக்கும். அது சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது. அதுக்கு வந்து அண்ணனுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். சரி, யார் வந்து இப்போ காளி அவரை வந்து கலாய்க்கிறதுக்கு ரெடியாக இருக்கீங்க? நீயா? சரி, சொல்லு அண்ணா. நீங்கள் படத்தை ரொம்ப காமெடி பண்ணுவீங்க. அண்ணா நேரில் பார்க்க டெரராக இருப்பீங்கண்ணா. இதுக்கு என்ன பதில்? நேர்லேயுமே காமெடி தான். அது வெளியில் தெரியாமல் அப்படியே அடக்கி வச்சுக்கிறது, டெரர் ஆகிற மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கிறது. ஓகே, ஸோ உங்களோட கேரக்டர் என்னன்னு சொல்லுங்கம்மா. எனக்கு ஆப்போசிட் டீமாக கேரக்டர் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் படத்தில் பயங்கரமாக காமெடி பண்ணுவார். அதை பார்த்து நாங்களாம் ரசித்து நிறைய கரெக்டாக அதெல்லாம் செஞ்சு இந்த படம் ஹிட் ஆகும். அது ஃபுல் நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ உங்களோட கேரக்டர் என்னம்மா அந்த படத்தில்? என்னோட கேரக்டர் வந்து வில்லனோட தங்கச்சியா. ஹீரோயின். ஓ, வில்லனோட தங்கச்சி. வில்லனோட தங்கச்சினால ஆட்டோமேட்டிக்கா ஹீரோயின். யார் வந்து வில்லன்? நீயா? நீ தான் ஹீரோன்ட்டாங்க. அவர் வரல, வில்லன் வரல. வேற ஒரு படம் ஷூட்டிங்கில் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறார் வில்லன். இந்த படத்தில் வந்து என்னோட கேரக்டர் நேம் வந்து ஜெனி. எங்கள் படம் வந்து மற்ற படம் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதை கண்டிப்பாக ஃபேமிலியாக எல்லாருமே வந்து கண்டிப்பாக பார்க்கலாம் எங்கள் படம். இந்த படத்தில் உங்களோட கேரக்டர் பற்றி சொல்லுங்கள். உங்களோட கேரக்டர் நேம் பபிதா தானா? பபிதா தான். ஓகே, ஸோ நீங்கள் என்ன சேட்டெல்லாம் பண்ணுறீங்க இந்த படத்தில்? சேட்டைனா டீனை வந்து கலாய்க்கிற மாதிரி, அப்புறம் வந்து அவன் என்ன கலாய்க்கிற மாதிரி, எல்லாரும் என்ன தான் கலாய்ப்பாங்க சொல்லணும்னா. ஏன் எல்லாரும் உங்களுக்கு கலாய்க்கிறாங்க? ஏன்னா நான் இந்த ஹேர் வச்சுருக்கேன். ஒரு சீன் வந்து அதில் பார்த்தீங்கன்னா நான் பேய் மாதிரி இருக்கேன்னு சொல்லுவான். ஓகே. அப்புறம் அப்போ வந்து நான் வந்து எப்பா சாமி நான் வந்து வரவே மாட்டேன், நீங்கள் யாரையாவது போய் பயமுத்திக்கோங்கன்னு நான் சொல்லுவேன். அப்படி அது ஒரு கலாய்ப்பு. அப்புறம் காளி அண்ணனை ரொம்ப பயமுத்துவோம். ஏன் அவரை மட்டும் பயமுறுத்துறீங்க நீங்கள்? அது இவங்கெல்லாம்
அனாதாசிரமம் அவர் வந்து வாட்ச்மேனில். ஸோ இந்த காத்தாடி சண்டைனால அவங்கள பயமுத்துருவோம். அண்ட் இந்த படத்தில் உங்களோட கேரக்டர் பற்றி சொல்லுங்கடா. நான் வந்து இதில் வில்லன் டீம் சைடு தான். அம்மா வந்து எனக்கு அம்மா பிடிக்கல சொல்லிட்டு, அம்மா சரியில்லை சொல்லிட்டு இது பண்ணிருப்பேன். இந்த இந்த படத்துலேருந்து எனக்கு பூஜா தான் நேம் இருக்குது. அம்மாவை தான் நான் எப்போவுமே இது பண்ணிக்கிட்டு இருப்பேன். அனாதாசிரம பசங்க அம்மா இல்லைன்னுவாங்க, ஆனால் நான் அம்மாவை பற்றி குறை சொல்லி இருக்கிறது. நிறைய குழந்தைகள் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அதாவது ஒரு குழந்தைகள் வச்சு எடுக்கிறது வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த படத்தில் கிட்டத்தட்ட ஒரு 20 குழந்தைங்களுக்கு மேலே வந்து நடிச்சிருக்காங்க அப்படின்றது எங்களுக்கு தெரியுது. ஸோ இதை பற்றி சொல்லுங்கள். இல்லை, நான் பெரியவங்களை வேலை வாங்குறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டப்படுவேன். பட் இவங்களெல்லாம் ஈஸியாக வேலை வாங்கிடுவேன். எனக்கு அவங்கள வந்து கேமரா வச்ச மாதிரியே தெரியாது. அவங்க நடிக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேமரா முன்னாடி வந்து இப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க அதை செய்வாங்க, உடனே அது டேக் ஆகிடும். ஆக்ஷன் சொன்னால் தான் எல்லாம் பேப்பன்னு கொஞ்சம் முடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் அது வந்து ஒரு ரிஹர்சல் அப்படின்னு சொன்னான்னு வச்சிங்களேன், அந்த ரிஹர்சலில் கரெக்டாக பிளான் பண்ணி போயிடுவாங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் டேக். அதாவது நாங்கள் ஒரு சீன் எடுத்துகிட்டு இருக்கிறோம். ஓகே, வில்லன் டீமு டைலாக் பேசிகிட்டு இருக்கிறாங்க, இந்த பக்கம் இவங்க டீமெல்லாம் நிற்கணும், இவங்க டீமெல்லாம் நின்றுட்டுருக்கணும். கிஸ்கிந்தாவில் எடுத்துகிட்டு இருக்கிறோம் அந்த ஷாட்டு, சம்மர் கேம்ப் சீனு. இந்த வில்லன் டீம் வந்து டைலாக் பேசிட்டாங்க, லைட் போகுதுன்னு சொல்லிட்டு குயிக்காக எடுத்துகிட்டு இருக்கிறோம். உடனே இந்த டைலாக் முடிஞ்சுன்னா அடுத்து கேமரா திருப்பினா இவங்க அடுத்து டைலாக் பேசணும். ஆனால் அவங்க கடற்கடன்னு டைலாக் பேசிட்டானுங்க, பட்டுன்னு கேமரா திருப்பினா இந்த டீமே காணோம். எல்லாம் தேடுறோம், எங்கடா அப்படின்னா அங்கே குட்டி ட்ரெயின் போயிடுது, அதில் எல்லாம் ஏறி போயிட்டுருக்குறாங்க வா எப்படின்னு. ஒரு படத்தில் வந்து ஓரளவுக்கு மியூசிக் போட்டாலே வந்து குழந்தைங்க வந்து முணுமுணுத்துட்டோ பாடிட்டோ இருப்பாங்க. ஆனால் வந்து ஒரு படத்தில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்காகவே வந்து மியூசிக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். ஸோ அவங்களே ஆட்டோமேட்டிக்காக பாட ஆரம்பிச்சிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த படத்தோட மியூசிக் பற்றி சொல்லுங்கள் சார். இந்த படத்தில் ஒரு 2 ஃபன்னான சாங்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு அவங்க ஆசிரமம் அதில் இருக்கிற சாங் கம்போசிங் அப்போ கூட இந்த பசங்கள்லாம் இருந்தாங்க. ஸோ அவங்களே வச்சு நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி அவங்களே பாட வச்சிட்டோம் 2 சாங். ஒரு சாங் வந்து அம்மா சென்டிமெண்ட் சாங், சின்ன பொண்ணு மேடம் பாடியிருக்காங்க. ஜாலியாக தான் இருந்தது, ஒர்க் பண்ண மாதிரிலாம் இல்லை. இவங்கெல்லாம் அப்படியே டைரக்டர் தான் லிரிக்ஸு 2 சாங்ஸ்க்குமே. ஒரு சாங் வந்து வினோதன் சொல்லிட்டு ஒரு நியூ லிரிசிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியே கேங்காக உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி பண்ணியாச்சு ஜாலியாக. ஸோ ஒரு ஃபியூ லைன்ஸ் வந்து இப்போ எல்லாருமே நீங்கள் பாடி காமிக்கிறீங்களா எங்களுக்காக? ஸ்டார்ட் பண்ணலாமா? குண்டா டைனோசர் நீ தாண்டா, சீன் போட வேணாண்டா, நீ டம்மி பீசுடா, வேணாண்டா புல்டோசர் நான் தாண்டா, ஓ மேல படுத்து நான் உருள போறேன்டா. அண்ட் இந்த படத்தோடைய எடிட்டிங் பற்றி நம்ம பேசி ஆகணும். ஏன்னா நார்மலாக ஒரு குழந்தைங்களோட படம் அப்படின்னாலே வந்து சார் சொன்ன மாதிரி நிறைய கலாட்டா இருக்கும். அண்ட் வந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லைவ்லியாக வந்து எடுத்திருக்கேன்னு சொல்லி சொன்னார். ஸோ ஒவ்வொரு சீனுமே வந்து ரசிக்கிற மாதிரி இருக்கும். எதை நம்ம விடுறது எதை நம்ம எடுக்கிறது அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷனே வந்துடும். ஸோ உங்களுக்கு எப்படி இருந்தது? ஏன்னா ஒரு சீனும் வந்து எடிட் பண்ணும்போது குழந்தைங்களை வந்து நீங்களே ரசித்து நீங்கள் எடிட் பண்ணியிருப்பீங்க. அண்ட் அதை பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலாக எங்களோட கேமராமேன் வரல இன்றைக்கி, ஜெமின்னு சொல்லிட்டு. அவர் வந்து இந்த படத்துக்கு எப்படி ஒர்க் பண்ணியிருக்காருன்னா, ஒரு டிஸ்கவரி சேனலுக்கு கேமராமேன் எப்படி அந்த மாதிரி தான். அதான் அவர் சொன்ன மாதிரி லைவாக பண்ணிவிட்டு ஆக்ஷன்லாம் கிடையாது, எடுத்துருவார். அது போயிட்டே இருக்கும், நிறைய டேக்ஸ் போகும். பேசிக்கலி இந்த படத்துக்கு வந்து ஆர்டிஸ்ட் படம்லாம் பார்த்தீங்கன்னா 4th 5th டேக்கு அவங்களோட ஓகே டேக்ஸ் எடுத்து ஒர்க் பண்ணால் போதும். இப்போ எக்ஸ்பீரியன்ஸான ஆர்டிஸ்ட் சார் பண்ணும்போதெல்லாம் வந்து டேரக்டர் ஓகே கொடுத்துருவார், இந்த டேக் எடுத்தால் போதும், இந்த டேக் எடுத்தால் போதும். பெட்டர்மெண்ட் பண்ணால் அது பிஃபோர் டேக் எடுக்க மாதிரி இருக்கும். ஆனால் இந்த படத்தில் வந்து பசங்களுக்கு வந்து டோட்டலாக எல்லாத்தையும் எடுத்து வச்சு ஈச் அண்ட் எவ்ரி ஷாட் பார்த்து எந்த பெஸ்ட் டைலாக் எதில் பண்ணியிருக்காங்கன்ட்டு, லைவாக எதில் பண்ணியிருக்காங்கன்ட்டு பார்த்து செலக்ட் பண்ணி போட்டு ஒர்க் பண்ணோம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ குழந்தைங்களை வச்சு ஒரு அழகான படம் நீங்கள் வந்து கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ இந்த படத்தோட ப்ரொடியூசர் பற்றி நம்ம பேசி ஆகணும். ஸோ ப்ரொடியூசர் பற்றி சொல்லுங்கள் சார். இந்த படம் வந்து நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் முன்னாடி தயாரிச்சிட்டேன். நானே தயாரித்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸுடைய ஹெல்ப், அதாவது சங்கர், அப்புறம் அமிர்தப்பட்டி பிரசாத் சார், அப்புறம் நம்ம ராஜா வைத்தியநாதன் சார், அவங்க மீடியா ஒர்க் டீம்ஸில் இருக்காங்க. இவங்களாம் வந்து எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி இந்த படம் எடுக்கிறதுக்கு ரொம்ப பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருந்தாங்க. முக்கியமாக சங்கர், பிரசாத் சார், அப்புறம் ராஜா வைத்தியநாதன் சார். இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது கதை மட்டும் தான் வாயில் சொன்ன உடனே என்ன பண்ணால் ஓகே, அவங்களால முடிஞ்ச ஒரு அமௌண்ட்டு கொடுத்தாங்க, என்னால் முடிஞ்ச அமௌண்ட் போட்டு நான் அந்த படத்தை எடுத்து முடித்த பிறகு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்காருண்டா லண்டனில், மிஸ்டர் சுபாகர்னு சொல்லிட்டு, அவர்கிட்ட நான் இந்த விஷயத்தை சொன்னேன். அவர் லண்டன்லேருந்து ஒரு ஃபேமிலியாக வந்து இந்த படம் பார்த்தார். படம் பார்த்தோன்னே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி அவர் என்ன சொன்னார், உண்மையிலே கல்யாணம் இந்த படத்தை நான் வாங்கி உங்களுக்கு ரிலீஸ் பண்ணி தரேன், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லி ஒரு நம்பிக்கை கொடுத்து இந்த படத்தை எனக்கு ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ அவருக்கு இந்த மேடையில் வந்து அவருக்கு பெரிய நன்றியை தெரிவித்து இவ்வளோ
கலாட்டாவான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. ஸோ நீங்கள் எடிட்டிங் பண்ணும்போது நீங்களும் ரசித்து பண்ணேன்னு சொன்னீங்க. உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு ஹைலைட்டான விஷயங்கள் இந்த படத்தில் பற்றி சொல்லுங்கள். ப்ரீ கிளைமேக்ஸ் சீன் ஒன்று இருக்குது அதில். அந்த சீன் வந்து இந்த படம் கண்டிப்பாக இன்னும் நல்லா போகும். நல்லா போச்சுன்னா போகும், கண்டிப்பாக போயிட்டுருக்கு. இப்போ போயிட்டுருக்கு, நல்லா போகும்போது அந்த சீன் வந்து குழந்தைங்களை எப்படி நடிக்கலாம், எப்படி ரியாக்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் போட்டு காட்டணும்னா அது ரெஃபரன்ஸ் மாதிரி தான். கண்டிப்பாக இன்னும் ஒரு 10-15 வருஷம் இல்லை எவ்வளோ வருஷம் சொல்ல முடியாது. கண்டிப்பாக அந்த சீனை வந்து கண்டிப்பாக ஒரு டிஎஃப்டிலும் சரி, எந்த ஒரு எஜுகேஷன் சரி, கண்டிப்பாக அந்த சீனை போட்டு காமிப்பாங்க. நான் படமாக பார்க்குறப்ப தான் பார்த்தேன். அப்போ இன்னும் ஒரு மெச்சூரிட்டியான பர்ஃபார்மன்ஸ், அதாவது சொல்லி கொடுத்து அப்படி நடிக்க முடியுமான்றது தெரியல. அது என்னமோ இயல்பாகவே அது அந்த இடத்துல ஒரு இடத்துல ஆட்பட்டுக்கிட்ட மாதிரி அது ஒரு சூழலை வந்து அப்படி புரிய வச்சுது. எப்படி வெறும் எக்ஸ்பிரஷன் தான் இருந்தது. அதாவது டைலாக்ஸாக சொல்லும்போது கூட அதில் நம்ம அதன் மூலமாக அப்படியே கொண்டு போயிடலாம். கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷம் அந்த பொண்ணு எக்ஸ்பிரஷன், சின்ன சின்ன டைலாக்ஸ் தான் வரும் அந்த சீனில். அப்படி அவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக பண்ணியிருக்கு. ரொம்ப இந்த படத்தை வந்து நான் சேரன் சாருக்கு போட்டு காமிச்சோம். சேரன் சார் அந்த படம் பார்த்துட்டு தியேட்டரில் நாங்களாம் எழுந்துச்சி வெளியே வந்துட்டு பாடம் பாட்டணும். எழுந்துச்சி வெளியே வந்து ஒரு கண் ஃபுல்லாக அப்படியே ரெட்டு தண்ணி. உண்மையிலே யார் இந்த பசங்க, யார் அந்த பொண்ணு, உண்மையிலே இந்த 2 பசங்களை வந்து அந்தளவுக்கு பண்ணியிருக்கிறாங்க. உண்மையிலே கல்யாணம் என்னால் வந்து தாங்க முடியல. அதனால தான் நான் லேட்டாக வந்தேன். நீங்கள்லாம் போயிட்ட பிறகு நான் தேட்டர்லேருந்து வெளியே வந்தேன். நான் ரொம்ப அழுதுட்டேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் நான் வெற்றிமாறன் சார்கிட்ட இந்த படத்தை பற்றி சொன்னேன். அவர் நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன் தம்பி, என்னாலலாம் அதை பண்ண முடியாதுல்ல சார். இல்லை சார், நீங்கள் இந்த படம் பாருங்கள். பார்த்தோன்னா சரி, நான் ஒரு 10 நிமிஷம் மட்டும் அந்த படம் பார்ப்பேன்னா அதுக்கு மேலே நீ தப்பாக எடுத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டார். சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணார். தனஞ்சயன் சார் ஹெல்ப் பண்ணார். நான் அவர்கிட்ட படம் போட்டு காமிச்சோம். அவர் 10 நிமிஷம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அந்த படத்தை ஃபுல்லாக படம் பார்த்துட்டு என்னை கூப்பிட்டார். பார்த்தா அவர் கண்ணெல்லாம் கலங்கிடுது. உண்மையிலேயே ரொம்ப 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 அழ வச்சிச்சு இந்த படம். உண்மையிலே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு கல்யாணம். உண்மையிலே எப்படி சொல்ல போனால் என்னால் தாங்க முடியல அந்த கிளைமேக்ஸை. என்னாலே தாங்க முடியல. ஆடியன்ஸ் எல்லாம் எப்படி அது தெரியல. கல்யாணம் நீங்கள் உண்மையிலே ரொம்ப நல்லா எடுத்துருக்கீங்கன்னு சொல்லி ரொம்ப பாராட்டினேன். இவர்கிட்ட பெரிய பலமே அதான், நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் அட்டாக் பண்ணி விட்டுருவாரு. அந்த ப்ரீ கிளைமேக்ஸ் சீன் நான் சொன்ன சீனை வந்து 3 தடவை திருப்பி ரிப்பீட் போட்டு பார்த்துருக்கேன். ஆமாம், இத்தனைக்கும் 3 தடவை பார்த்துருக்குறாங்க. அப்புறம் எல்லார் ஈஸ்வரியும் நம்ம எம்எம் ராஜம் மறைந்து போன விஎஸ் ராகவன் சாரும் அந்த படத்துக்கு வந்து வரி விலக்குக்காக டேக்ஸ் ஃப்ரீ சர்டிஃபிகேட்டுக்காக வந்து படம் பார்த்தாங்க. படம் பார்த்துட்டு அவர் சொன்னார், நெஞ்சில் ஒரு ஆலயம் படத்துக்கு அப்புறம் நான் இன்றைக்கி தான் தம்பி அழுகுறேன் அப்படின்னு சொன்னார் இந்த படம் பார்த்துட்டு. அப்புறம் எல்லாரும் சரி மேடம் ரொம்ப அப்படியே கண்ணெலாம் தண்ணி வந்து உண்மையிலே யார் அந்த பசங்க இந்த மாதிரிலாம் அப்படியே சிரிக்க வைக்கிறாங்க. அவங்க சிரித்தா நாங்கள் சிரிக்கிறோம், அவங்க அழுதா நாங்கள் அழுகுறோம். இது வந்து எங்களால் அது படமாகவே எங்களால் பார்க்க முடியல. அப்படியே ஒரு லைவாக எங்களால் என் கண்ணு முன்னாடி நடக்கிற மாதிரியே இருக்குது. அவங்க சிரித்தா நாங்கள் சிரிச்சிட்டே இருக்கிறோம், அவங்க அழுதா நாங்கள் அழுகுறோம். இது என்னால் ஒன்றுமே பண்ண முடியல தம்பி, எப்படி பசங்களை பிடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு எங்களை ரொம்ப பாராட்டினாங்க அந்த மேடம் படம் பார்த்துட்டு. ஓகே, ஸோ இவ்வளோ நேரம் வந்து குட்டீஸுங்களோட எப்படி டைம் போச்சுன்னே தெரியவே இல்லை. ஸோ கதை சொல்ல போகிறோம் வந்து நல்ல சக்ஸஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ மேலும் பல சக்ஸஸ் அடையணும்னு சொல்லிட்டு கலைஞர் டிவி சார்பாக உங்கள் எல்லாருக்குமே நாங்கள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.